அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ஷர்மிளா நாச்சியார். இப்போ என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, அரசியலில் பெண்களின் பங்கு. அரசியலில் பெண்களின் பங்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது இன்னைக்கு நம்ம ஆளும் கட்சியில நிறைய பெண் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, நான் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த பொண்ணு அப்படின்றப்ப எங்கதுல பாத்தீங்கன்னா சிவகாசியில கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர், அப்புறம் ராஜபாளையத்தை சேர்ந்த ஜெகதீஸ்வரி, இவங்கெல்லாம் அமைச்சர்களா இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நம்ம நாட்டை ஆளக்கூடிய ஆண் ஆளுமைகள் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். அதுல குறிப்பா பெண் ஆளுமைகள் எல்லாரும் மனசுலயுமே நிப்பாங்க. ஏன்னா ஆண் ஆளுமைகள் தான் நிறைய இருப்பாங்க, பெண் ஆளுமைகள் ரொம்ப கம்மி. இப்ப குடியரசுத் தலைவர் எடுத்துக்கோங்க, திரௌபதி முர்மு, அப்புறம் நிர்மலா சீதாராமன் மேடம், அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன், இன்னும் நிறைய பெண்கள் இப்ப அரசியல பங்கேற்றுட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களாம் நம்மளுக்கு முன்னாடி தலைமுறையில் உள்ள பெண்கள். இப்போ ஜெயலலிதா அம்மா உங்களுக்கு தெரியும், செல்வி ஜெயலலிதா அம்மா, அவங்கெல்லாம் இரும்பு பெண்மணின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்திரா காந்தி அம்மா, இப்படி நிறைய பெண்கள் அரசியல்ல இருந்தாங்க. ஆனா அது மட்டும் போதுமானது கிடையாது. இன்னைக்கு எப்படி தொழில்நுட்பம் பெரிய இருக்கு, தொழில்நுட்பம் பெருகினது மட்டும் கிடையாது, கல்வி அறிவு எவ்வளவு தூரம் பெரிய இருக்கு. முன்னாடி எல்லாம் அரசியல் ஒரு சாக்கடை, இது நம்ம எதுக்கு இதுக்குள்ள போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் நிறைய மாணவர்கள் இளைஞர்கள் அந்த டிபார்ட்மெண்ட்ஸை நோக்கி போறாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய ஃபீல்ட்ல ஆசிரியர் துறையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா யாருமே அரசியல் துறையை தேர்ந்தெடுக்க பயப்படுறாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பிம்பம் நம்ம சொசைட்டி கட்டமைச்சிருக்கு. அந்த கட்டமைப்பை உடைக்கும் விதமாக இன்னைக்கு ஆளும் கட்சியில எத்தனை பெண்மணிகள் இருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, இன்னும் நிறைய வருவாங்க. ஏன்னா அரசியல் சார்ந்த பார்வை இன்னைக்கு மாறிடுச்சு. ஒரு 10 ஆண்டுகளுக்கு இல்ல, இப்ப சமீபமா அரசியல் சார்ந்த பார்வை மாறிடுச்சு. நிறைய அரசியலை பங்கேற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஒரு பெண் எல்லா துறையிலையும் சாதிக்க முடியும் சொல்லி எல்லாருமே பெரிய நம்மளுக்கு முன்னாடி இருக்க தலைமுறையா ஆகட்டும், இப்ப இருக்க தலைமுறை பெண்கள் ஆகட்டும், எல்லாருமே நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அரசியலில் பெண்களின் பங்கு போதுமானதாக இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்ப அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை உடைச்சிட்டாங்க. இப்ப நாங்க அதாவது சராசரியான குடும்பத்து பெண்கள் வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு விஷயம். அதை உடைத்து இப்ப நம்ம தாவேகா கட்சி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உடைச்சு எறிஞ்சிட்டாங்க. நான் ஒரு கட்சி சார்ந்து பேசல. இப்போ பெண்களின் பங்களிப்பு எந்த அளவுக்கு அரசியல இருக்கு, அது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு மன நிறைவா இருக்கு. 1000 ஆண்கள் சட்டசபையில இருந்தாலும் அதுல ஒரு பெண்மணியா இருந்து செயல்பட்டவங்க நான் எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்துல ஜெயலலிதா மேடத்தை நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப நிறைய பெண்கள் அதுல தன்னை பங்கெடுத்துக்க வச்சுக்கிறாங்க. அதுக்கு காரணம் அரசியலையும் நம்ம கத்துக்கிறோம். எல்லா துறைகளுமே பெண்கள் இருக்காங்க. அந்த துறை சார்ந்த அறிவு சில பேருக்கு இருக்கும், சில பேர் போக போக பழகிக்குவாங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் துணிஞ்சு இறங்குறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு துறையிலையுமே நம்ம களம் காணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். நம்ம எல்லா ஃபீல்டுலையும் எந்த அளவுக்கு முன்னேறணும்னு பெண்கள் நினைக்கிறாங்க. அதுல நுழைஞ்சுதான் பார்ப்போம், அது சக்சஸோ இல்ல அது ஃபெயிலியரோ, ஆனா நுழைஞ்சுதான் பார்ப்போம்னு நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம அரசியலை பெண்கள் அவங்களோட விஷன் அந்த மாதிரி போயிருச்சு. அது ஒரு நல்ல விஷயம். அதனால இன்னும் நிறைய பெண்கள் அரசியலுக்கு வரணும். நாட்டில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி ஒரு பெண்ணுக்கு ஒரு வீட்டை எப்படி நிர்வகிக்கிறாங்களோ அவங்க கையில நாட்டை கொடுத்தா இன்னும் அழகா, இன்னும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோட பெண்கள் நல்லபடியா கொண்டு வருவாங்க. ஏன்னா ஒரு ஆண் ஆளுமைக்குள்ள விஷன் வேற, ஒரு பெண் ஆளுமைக்குள்ள விஷன் வேற. ஸோ இவங்களுடைய அந்த நல்ல அறிவாளித்தனத்தையும் அந்த புத்திசாலித்தனத்தையும் அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் இந்த அரசியலையும் புகுத்தும் பொழுது மிகப்பெரிய அரசியல்வாதியாக ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லீடரா பெண்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுதான் என்னுடைய இன்றைய கருத்து. அதை நான் பதிவு பண்ணிட்டேன் மனநிறைவோட. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம். நான் உங்கள் தோழி ஷர்மிளா நாச்சியார்.